35 வயசுக்கு கீழே இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அறிவாளிகளுக்கும் அரசியலுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு ஒதுங்கி இருக்கிற பெற்றோர்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் தான் அந்த காணொலியை பதிவு செய்கிறேன். மரியாதைக்குரிய தாவேகா உடன்பிறப்புகளே, உங்களுக்கெல்லாம் அணில்கள் அப்படிங்கிற பெயரை நீக்கிட்டு அதிகாரப்பூர்வமாக வேட்டை நாய்கள் அப்படிங்கிற பெயர் கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா இனிமேல் நீங்கள் அணில்கள் கிடையாது, நீங்கள் வேட்டை நாய்கள். ஆமாம், நீங்கள் வேட்டை நாய்கள் ஆக்கப்படுறீங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு கொஞ்ச நாளாக இருந்துச்சு. திருச்சியில் உங்கள் தலைவர் பேசின பேச்சு கேட்ட பிறகு ஆமாம், நீங்கள் வேட்டை நாய்களாகத்தான் பயிற்சி அளிக்கப்படுறீங்க அப்படிங்கிறது எனக்கு உறுதியாயிருச்சு. ஏன் உங்களுக்கு இந்த பேரை கொடுத்துருக்கேன் தெரிஞ்சுக்கணும்ல. உடனே போயிட்டு வேட்டை நாயின்னு சொன்னோடனே போய் அப்படியே கருத்து சொல்கிற பகுதி, அதாவது கமெண்ட் செக்ஷனை தேடாதீங்க. கெட்ட வார்த்தை போடுறதுக்கு தானே, பொறுங்க, அதெல்லாம் போட முடியாது. ஏன்னா நீங்கள் உங்கள் மேலே இருக்கிற என்னுடைய அக்கறையை பதிவு செய்கிறதுக்கு தான் இந்த காணொலியை தவிர உன்னுடைய வன்மத்தை கக்கிறதுக்கும் அது வழியாக காசு சம்பாதிக்கிறதுக்கும் இந்த காணொலி கிடையாது. அதனால் கவலைப்படாதீங்க. கொஞ்சமாவது 6வது அறிவு இருந்தால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டுட்டு நீ சிந்திக்க கூட வேணாம். அதுதான் உனக்கு இல்லைன்னு தெரியுமே, கடந்து போயிடும். ஏன் உனக்கு வேட்டை நாய், நீ ஏன் வேட்டை நாயின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போது இந்த காணொலியை நான் உனக்காக பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு ஒரே ஒரு நிமிடம் சொல்கிறேன், கேட்டுக்கோ. டெல்லியில் எந்த வடக்குங்களே இப்படி தாப்பா நம்ம யாரை இலக்காரமாக நினச்சிக்கிட்டு இருந்தோமோ, டெல்லியில் இளைஞர்கள் ஒன்று கூடி இந்தியாவுடைய கல்வி நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு கரப்பான் பூச்சி கட்சிங்கிற பெயரில் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம பையன் பிரக்யானந்தா முதல் முறையாக நார்வேல போய் சதுரங்க விளையாட்டில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஒரு 17 வயசு பையன் ஒரு பெரிய நாட்டுடைய தேர்வு, குழந்தைங்க, பள்ளி குழந்தைகளுக்கு தேர்வு நடத்துகிற முறை தப்பு, அது எவ்வளவு முட்டாள்தனமாக இருக்குது அப்படிங்கிறத அவன் நிரூபிச்சிருக்கான். அவனை உலகமே வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இது மாதிரி நிறைய அடுக்கலாம் நம்மளை சுற்றி இப்போ நடந்துட்டு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கும், தெரியனாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம அந்த வேட்டை நாய் பிரச்சனைக்கு வருவோம். ஜூன் 3ஆம் தேதி கலைஞர் கருணாநிதியை தமிழகமே நினைவு கூர்ந்துச்சு. இப்போ பிரச்சனை அது இல்லை. ஒரு 19 வயசு தாவேகா அடிமட்ட தொண்டன் தன்னுடைய பக்கத்தில் கலைஞர் கருணாநிதி இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர், அவங்க கட்சி தலைவருடைய காலில் விழுகிற மாதிரி ஒரு பதிவை போட்டுக்கிட்டு அதில் 4 கெட்ட வார்த்தை போட்டிருந்தாரு. அதில் நிறைய எழுத்து பிழைகள் வேறு இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான வேட்டை நாய்கள் அதுக்கு பதிவு போட்டிருந்தாங்க. இது கலைஞர் சார்ந்த பதிவு இல்லை, உன்னுடைய கண்ணியம் சார்ந்த பதிவு. முதல்ல கலைஞர் அப்படிங்கிறத அவர் எழுதுனதை எழுத்து பிழை இல்லாமல் வாசிக்கவோ எழுதவோ உனக்கு தெரியுமா? தமிழ் ஆங்கிலம் 2லையும் அவருடைய ஒரு கட்டுரை முழுசாக அவனால் வாசிக்க முடியுமா? தமிழ்நாட்டுடைய வரலாறு தெரியுமா? இறந்து போன தலைவர்களை விமர்சித்தல் அப்படிங்கிறது எவ்வளவு அவமானமானதுன்னு தெரியுமா? வரலாறு தொடங்கிய நாள் முதல் எல்லா தலைவர்கள்ட்டையும் நல்லதும் இருந்திருக்கு, கெட்டதும் இருக்குது. அதை தாண்டியும் கூட அந்த நாட்டிற்கு, அந்த சமூகத்திற்கு அவங்க செய்த பங்களிப்புகளால் அந்த நாடு ஒரு படியாவது முன்னேறி இருக்கிறதுங்கிறது தான் உலக வரலாறு. எந்த ஜெயலலிதாவை குற்றவாளி நீ இருக்கிற நீதிமன்றங்கள் சொல்லிச்சோ அந்த ஜெயலலிதாவுக்காக ஐநா சபை எழுந்து நின்று கை தட்டுச்சு. உனக்கு தெரியுமா? தெரியாதுப்பா, உனக்கு வரலாறு தெரியாது. அப்போது யார் உன்னைய இவங்களெல்லாம் எதிர்க்க சொன்னது? உங்கள் அப்பா வயசு இருக்கிற ஒரு கருணாநிதி, ஸ்டாலின் அவர்களாகட்டும், ஒரு எடப்பாடி அவர்களாகட்டும், அல்லது அமைச்சர்களாகட்டும், அல்லது இறந்து போன தமிழ்நாட்டுக்கு பெரிய பங்களிப்பு செய்த அண்ணா போன்ற அல்லது ஜெயலலிதா போன்ற கலைஞர் போன்ற தலைவர்களாக இருக்கட்டும், இவங்கள போய் 20 வயசு கூட நிரம்பாமல் நீ கெட்ட வார்த்தையில் திட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னா நீ வேட்டை நாய் இல்லாமல் வேறு என்ன? ஏன்னா வேட்டை நாய்க்கு அறிவு தேவையில்லை, அனுபவம் தேவையில்லை, அதுக்கு தேவையெல்லாம் பயிற்சி மட்டும்தான். 2க்கு வித்தியாசம் இருக்குது. அதுக்கு ஒரு இலக்கு, ஒரு எலும்பு துண்டை போட்டுட்டு ஒரு இலக்கை காட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தலைவர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க பார்த்தியா? யாரெல்லாம் கெட்டவங்க, இவங்கெல்லாம் வேணாம், எங்களுக்கு மாற்றம் வேணும், திராவிட கட்சிகள் 60 வருஷத்துக்கு மேலே ஆண்டு எங்களை அப்படியே வீணாக்கிட்டாங்க ஊன்னு சொன்னியே. இன்னைக்கு காலையில் பனையூர் வாசலில் யாருப்பா காத்து கிடந்தது? யார் உங்கள் கட்சியில் தொடர்ந்து வந்து இணைகிறாங்களே, அப்படியே துண்டெல்லாம் போட்டு கட்டி தழுவி வர இருக்கிறீங்களே, யார் வேணான்னு சொல்லி நீங்கள் ஆட்சி அமைச்சிங்களோ அவங்கள தானே. இப்போ புரியுதா உனக்கு? நல்லா யோசிச்சு பாரு. 60 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக அதிமுக போன்ற இடங்களில் பயணித்த தொண்டர்களே கட்சிக்காரங்களை கண்டுக்க மாட்டேங்கிறீங்கன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்களே, ஒரு 40 வயசில் ஒரு நிலைமையை நினச்சி பாரு. இன்றைக்கி அம்மா அப்பா சம்பாதிக்கிறாங்க, அம்மா அப்பா காசு இருக்குது, இல்லைன்னா கட்சியில் எவனோ ஒருத்தன் காசு தரையான்ற அப்படின்ற இருக்கிற ஒருத்தன் உனக்கு தூக்கி போடுற 1000 500 ரூபாய் பிச்சைக்காக தெருவில் கத்திட்டு கிடக்கிறதும், தப்பாக போஸ்டர் அடித்து விளம்பர பதாகைகள் வைக்கிறதும், எங்கே பார்த்தாலும் விசில் அடிச்சுக்கிட்டு தெரியறதும், எதிர்கருத்து சொல்கிறவங்களெல்லாம் அசிங்கமாக பேசிக்கிட்டு தெரியறதும். உங்கள் வீட்டில் பெண்களே இல்லையா? சரி, 75 ஆண்டுகால வரலாறு இருக்கக்கூடிய திராவிட கட்சியவே அடித்து உடச்சி நீ வந்துட்ட. உனக்கு வரலாறே இல்லை, உடனே அடித்து உடச்சி இன்னொருத்தன் வர்றதுக்கு எவ்வளோ நாளாகும்? அப்படி ஒருத்தன் வரும்போது உன் நிலைமை என்ன?
இன்றைக்கி நிர்வாகியாக இருக்கிறவன், இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறவன், அவனுக்கு தேவையான பணத்தை சம்பாரிச்சா அவன் ஒதுங்கிடுவான். இன்றைக்கி நீ பார்க்குறீல திமுக அதிமுகக்காரவங்க நிலைமை என்னன்னு பார்க்குறீல? அப்போ உன் நிலைமை என்னப்பா? உன் மேலே இருக்கிற அக்கறை எடுத்துக்கிற அப்போ நீ எங்கே போவ? அப்பையும் உனக்கு 500 1000 கொடுப்பானா? வாழ்க்கை அழுத்துமே. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற உயர்கல்வி நிறுவனங்களில் தமிழக மாணவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சு போச்சு. 2வது பட்டம் வாங்குறதுக்கு தமிழ்நாட்டில் ஆள் இல்லை. அறிவியல் பட்ட படிப்புகளில் முதுகலை படிப்புக்கு சேர்றதுக்கே ஆள் இல்லை. நீ எவ்வளோ படிச்சிருக்க நினச்சி பாரு. உனக்கு உன் பதிவுகளை பார்த்தாலே தெரியுது. உனக்கு தமிழும் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது. அப்போ 35 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு மேலே வாழ்க்கையை எப்படிப்பா ஓட்டுவேன்? இன்றைக்கி செஞ்சதை நினச்சா அன்றைக்கி அவமானப்பட மாட்டியா? உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கிட்ட போய் நீ போட்ட பதிவெல்லாம் காட்டுவியா? தாவேக்கா ஆட்சிக்கு வந்தவொடனே சட்டம் ஒழுங்கு இதாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் திமுக தான் சொல்லிட்டு முதல்வரான பிறகு ஒரு முட்டாள் பேசிக்கிட்டு இருக்க. அதை நீ நம்பிக்கிட்டு இருக்க. நல்லா தெரிஞ்சுக்க. என் கண்ணு முன்னாடி நடக்கிறத சொல்கிறேன். நேற்று வரைக்கும் அடையாளம் இல்லாமல் தெருவில் தெரிஞ்ச கஞ்சா போடுறவனும் போதை விற்கிறவனும் இன்னைக்கு தமிழக வெட்டி களத்தில் சேர்ந்துட்டு எனக்கும் ஒரு அடையாளம் கிடச்சிருச்சுன்னு கட்சி துண்டை போட்டுக்கிட்டு கடைகளில் போய் அராஜகம் பண்ணுறதையும் அங்கே பணம் கேட்குறதையும் பார்க்க தான் செய்கிறோம். அவன் சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். அப்புறம் குற்றம் அதிகரிக்காமல் என்ன செய்யும்? ஓ நிலைமையை யோசி. அறிவை வளர்த்துக்கோ. நல்லா சம்பாரிச்சு நல்ல குடும்ப வாழ்க்கையை அமைச்சுக்கோ. அதுக்காக நம்ம அரசியல் பேசக்கூடாதா? தங்கம் பேசணும், அரசியல் பேசணும். நம்ம பேசுகிற அரசியல் எப்படி இருக்கணும் தெரியுமா? தரமான தலைவர்களை பற்றினதாக இருக்கணும். நாகரிகமான அரசியலாக இருக்கணும். உன்னை சுற்றி பாரு, கேள்வி கேளு, நிர்வாகத்தை கேள்வி கேளு. இது ஏன் எனக்கு வரல, இது ஏன் செய்யலை, கடைசி வரைக்கும் இறங்கி போய் வேலை செய்யாது உன்னால் முடியாது தெரியுமா? அதனால நீ உட்காந்த இடத்துல பதிவு போட்டுட்ருக்க. ஒன்றும் இல்லைப்பா, உன் தெருவில் ஒரு தெருவிளக்கு எரியலையா? அதை எரிய வைக்கணும்னா நீ எத்தனை தடவை அந்த அதிகாரியை தொடர்பு கொள்ளணும், எத்தனை தடவை அந்த அலுவலகத்துக்கு நடக்கணும்னு உனக்கு தெரியுமா? செஞ்சு பாரு, தெரியும். அது அரசியல் ஈடுபாடு. இங்கே பாரு, அதுதான் இலக்கு. போ கொலை கடி அப்படின்னு சொல்கிறவன் தலைவன் கிடையாதுப்பா. இவன் நம்ம எதிரி, நல்லா பார்த்துக்க, இவன் தான் நம்ம இலக்குன்னு சொல்கிறவன் தலைவன் கிடையாது. மாமா தங்கச்சி வாடா தம்பி, சேர்ந்து முன்னேறுவோம். நம்ம ஒழுக்கமாக இரு. ஒழுக்கம் தான் முக்கியம், அறிவு தான் முக்கியம். நல்லா படி, நல்லா சம்பாரி, குடும்பத்தை பார்த்துக்க, நல்ல தலைவர்களா வா அப்படி சொல்கிறான் பார்த்தியா? அவன் தலைவன். அவன் பின்னாடி போகிறவன் உருப்பிட்டுருவான். நீ என்னவ? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உன் வாழ்க்கையெல்லாம் நினச்சி பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. தெருவில் அப்படியே பார்க்கும்போது இதெல்லாம் இன்னும் 5 வருஷம் கழிச்சு எங்கே கிடக்க போகுதோன்னு தோணுது. அந்த அக்கறையில் பதிவு பண்ணுறேன். அதனால் அறிவு இருந்தால் பொழைச்சிக்கோ. கேள்வி கேளு, யாராக இருந்தாலும் கேள்வி கேளு. அதுக்காக கண்மூடித்தனமாக எவனோ சொன்னாலும் எவனையோ எதிர்க்காத. அசிங்கமாக பதிவு போடாத. எதிர்க்கணும்ப்பா. ஒருத்தர் எதிர்த்தா தான் நம்ம பதில் சொல்லணும்ப்பா. பதில் சொல்கிற இடத்துல இருக்கிறவன் தானே தலைவன். பதிலே சொல்ல மாட்டேன், நீ ஏன் முட்டு கொடுத்துக்கிட்டு அலையிற? எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஆடாத. உன் வாழ்க்கை ஆடாமல் இருக்கணும்னா நல்ல அடித்தளத்தை போடு. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய. இல்லை இன்னமும் நான் அசிங்கமாக பதிவு போட்டுக்கிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டே தான் அலைவேன் அப்படின்னா உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஏன் இதை பதிவு பண்ணுறேன் தெரியுமா? உன் மேலே இருக்கிற மரியாதை கிடையாது. எனக்கு உன் மேலே எந்த மரியாதையும் கிடையாது. ஆனால் பரிதாபம் இருக்குது. உங்களை நான் இன்றைக்கும் வெறியேற்றப்பட்ட வியாதிக்காரர்களாக தான் பார்க்குறேன். அதனால் நீங்கள் அணில்களாக இருப்பீங்களோ வேட்டை நாய்களாக இருப்பீங்களோ, முதல்ல மனிதர்களாக இருக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன்.